அதிமுகவின் இரு அணிகளை இணைப்பது குறித்து ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணியில் கருத்து வேறுபாடுகள் நிலவுவதாலேயே பேச்சுவார்த்தை நடைபெறுவது குறித்து முரண்பட்ட கருத்துக்கள் வெளியிடப்படுவதாக கூறப்படுகிறது. அதிமுக இரண்டு அணிகளாக பிரிந்தது முதலே இணைப்பு தொடர்பாக ஏதாவது தகவல்கள் வந்த வண்ணம் உள்ளன. இரு தினங்களுக்கு முன்பு இணைப்பு பேச்சுவார்த்தை நடைபெறுவதாகவும் பன்னீர்செல்வம் அணியின் நிர்வாகிகள் முதலமைச்சரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அமைச்சர் ஜெயக்குமார் கூற, அதை பன்னீர்செல்வம் அணியின் மூத்த தலைவர் KP முனுசாமி மறுக்க மீண்டும் குழப்பம் நிலவியது. ஆனால் இந்த குழப்பத்தின் பின்னணியில் இருப்பது பன்னீர்செல்வம் அணிக்குள்ளேயே ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாடுதான் என்று கூறப்படுகிறது. பன்னீர்செல்வம் அணியில் இடம்பெற்றுள்ள முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் உள்ளிட்ட சிலர் இரு அணிகள் இணைப்பில் முனைப்பு காட்டி வரும் நிலையில் KP முனுசாமி போன்றோர் அதை எதிர்ப்பதாக கூறுகின்றனர் விவரம் அறிந்தவர்கள். இணைப்பில் முனைப்பு காட்டுவோரே தற்போது முதலமைச்சருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிகிறது. பன்னீர்செல்வம் இணைப்பில் ஆர்வம் காட்டவில்லை என கூறப்பட்டாலும் அவரது உண்மையான நிலைப்பாடு இன்னமும் மர்மமாகவே உள்ளது. இந்த நிலையில்தான் சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பை ரத்து செய்ய கோரிய மாஃபா பாண்டியராஜனின் வழக்கு நேற்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கூவத்தூரில் MLAக்களுக்கு பணம் வழங்கப்பட்டது, அந்த விஷயங்களெல்லாம் விசாரணை கமிஷன் வைக்கிறதுக்காகவும் அந்த சீக்ரெட் பேலட் சபாநாயகர் அவர்கள் அலோவ் பண்ணாததை பற்றியும் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் மிக ஆழமான விவாதம் நடைபெற்றிருக்கிறது. இன்றைக்கி அட்டார்னி ஜெனரல் அவர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டு வரும் 11ஆம் தேதி அடுத்த வாரமே அட்டார்னி ஜெனரல் சுப்ரீம் கோர்ட்டில் அந்த பெஞ்சில் ஆஜராக போகிறாரு. இந்த வழக்கையுமே பாண்டியராஜன் தமது பேச்சுவார்த்தைகளுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதாகவும் சில அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். அதிமுக புதிய வடிவம் பெறும் என மாஃபா பாண்டியராஜன் கூறியது அந்த ஊகங்களுக்கு வலு சேர்ப்பதாகவே அமைந்துள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் மிளிர்வதற்கு, குறிப்பாக ஒரு நவயுக கட்சியாக நாங்கள் உருவெடுத்து வருவதற்கு பல கருத்துக்கள் பகிரப்பட்டன. இது எல்லாத்துடைய தாக்கமும் நீங்கள் வெகு விரைவில் காண்பீர்கள். அதிமுகவின் இரண்டு அணிகளையும் இணைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் மேலும் முன்னேற்றம் ஏற்படுமா, அல்லது இணைப்புக்கு ஆதரவாக உள்ள மாஃபா பாண்டியராஜன் போன்றோர் வேறு முடிவுகளை எடுப்பார்களா என்பது விடை தெரியாத கேள்வியாகவே நீடிக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.